வேல்ஸ்ன்ற ஒரு அழகான தேசத்தில் சுரங்க தொழில் பார்த்துட்டு இருக்கவன் தான் இவான் ராபர்ட்ஸ். அவன் தன்னோட 15வது வயசில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தன்னோட சொந்த ரத்தகரை ஏற்றுக்கிறாரு. அவர் தன் ஏசப்பா வந்து நான் அறிஞ்சுக்கிட்டேன், ஆனால் என்னோடய தேசத்து ஜனங்கள் எல்லாரும் வேசித்தனத்துலேயும் மதுபானத்துலேயும் அடிமையாக இருக்காங்களே நினச்சி ரொம்ப கவலைப்படுறாரு. அவர் 11 வருஷங்கள் இரவும் பகலும் நைட்டு 11 மணிலேருந்து காலையில் 4 மணி வரை ஏசப்பா என் ஜனங்களை ரசிங்க, அவங்க எல்லாரையும் மாற்றுங்கன்ட்டு 11 வருஷம் ப்ரேயர் பண்ணுறாரு. ஆனால் அந்த ஜனங்கள் மத்தியில் ஒரு மாற்றமே ஏற்படலை. அதனால் அவர் ஒரு நாள் துவஞ்சு போய் தோற்று போன மனதோட, ஏசப்பா என்ன ஏசப்பா நான் இவ்வளோ நாள் ப்ரேயர் பண்ணுறேனே ஒரு மாற்றம் கூட ஏற்படலையே அப்படின்னு ஏசப்பாட்ட கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, ஏசப்பா சொல்கிறாங்க, இவான் நீ ப்ரேயர் பண்ணுற விதத்தை மாற்று, நீ உனக்காக ஃபஸ்ட்டு ப்ரேயர் பண்ணுன்னு சொல்கிறாங்க. அன்னைக்குலேருந்து அவனுக்காக ப்ரேயர் பண்ண ஆரம்பிக்கிறான். 10 நாட்கள் ஏசப்பா என்னைய மாற்றுங்க, ஏசப்பா என்னைய பயன்படுத்துங்க, ஏசப்பா என்னைய வணைஞ்சுக்கோங்க ஏசப்பான்னு அவன் ப்ரேயர் பண்ணுறான். 11வது நாளில் அந்த நாட்டில் இருக்க எல்லா விபச்சார விடுதிகளும் வேசித்தன விடுதிகளும் மூடப்படுது, எல்லா மதுமான கடைகளும் மூடப்படுது. அப்போ இவான் ப்ரேயர் பண்ண ஜெபத்தை அவன் வந்து மாறணும்னு ப்ரேயர் பண்ணான். அதனால் அந்த தேசமே மாற்றப்படுது. இன்றைக்கும் நம்ம எழுப்புதலுக்காக மட்டும் ப்ரேயர் பண்ணுறது இல்லாமல், ஏசப்பா என்னைய மாற்றிங்க ஏசப்பா, என் மூலமாக இந்த தேசத்துக்கு பெரிய எழுப்புதல் வரட்டும், என்னைய வணைஞ்சுக்கோங்க ஏசப்பான்னு ப்ரேயர் பண்ணுவோமா? ஏசப்பா நம்மளை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவங்களாக இருக்காங்க.